28/3/26 அன்று பெண் அமைப்பினுடைய 7ஆம் ஆண்டு நிறைவிழா நடந்தபோது நேர பற்றாக்குறை காரணமாக என்னால் பேச முடியவில்லை. ஆனால் உங்களுடன் பேச நினைத்திருந்த அந்த உரையை எப்படியாவது சேர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த காணொளி அனுப்பப்படுகிறது. இந்த விழாவிற்கு நாம் 4 சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருந்தோம். அதில் 3 பேர் பவா செல்லத்துரை, டாக்டர் ஷாலினி, கவிஞர் மனுஷி 3 பேருமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவர்கள். அவர்களை இந்த விழாவிற்கு அழைப்பது என்று நாம் முடிவு செய்திருந்தோம். ஆனால் பேராசிரியர் பழனித்துறையை பொறுத்த மட்டில் திடீரென்று அவரை அழைக்க நேர்ந்தது. அது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 25/2/26 ஆனந்த விகடனில் நான் அதை புரட்டிகிட்டு இருக்கும்போது இவருடைய கட்டுரை ஒன்றை நாங்கள் பார்த்தோம். ஒரு தொடர் கட்டுரை, விரல் நுனி அதிகாரம் அப்படிங்கிற பெயரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை படித்தபோது எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை ஒரு கலவையான உணர்ச்சி. அது என்ன திடுக்கிடுதலா அல்லது புலகாங்கிதமா வியப்பா என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இத்தனை நாட்கள் பெண் அமைப்பின் சார்பில் பெண்களிடம் பெண் அரசியல் என்று நான் எதை பேசி கொண்டிருந்தேனோ அது அத்தனையும் அந்த சிறிய கட்டுரையில் மிகச் செறிவான மொழியில் எழுதியிருந்தார். அதை பார்த்தபோது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு பிறகு நான் அந்த ஆனந்த விகடன் இதழை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் புதுச்சேரியில் பெண் அமைப்பின் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அந்த கட்டுரையை முழுக்க வாசித்து அதை பற்றி விளக்கி அதன் பிறகு நாங்கள் அது பற்றி ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தினோம். அப்போது எல்லாருக்குமே அந்த என்னுடைய உணர்வு மாதிரியே அத்தனை பேருக்கும் இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சென்னை வந்த பிறகு தான் நாங்கள் முடிவெடுத்தோம், அவரை நம்முடைய 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று. அழைச்ச உடனேயே எந்த தயக்கமும் இல்லாமல் வரேன்னு சொன்னார். அதே மாதிரி வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரையை அரசியல் சார்ந்து நம்ம என்ன பக்குவத்தை கை கொள்ளணுமோ அதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக பேசினார். அந்த வகையில் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்போது பவா செல்லத்துரை கதை சொல்லும் சில காணொளிகளை நான் பார்த்துருக்கேன். அதை ஆன் பண்ணோம்னா இடையில் ஏதாவது வேலை வந்தால் கூட அதை விட்டுட்டு நம்ம போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான இயல்பான மொழியில் ஒரு வசீகரமான கதை சொல்லும் பாணியை அவர் வைத்திருக்கார். டாக்டர் ஷாலினியை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தவறோ சரியோ எந்த தயக்கமும் இல்லாத துணிச்சலான பெண்மணி அவர். மனுஷி பெண் அமைப்பு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து பெண்ணினுடைய முதன்மை குழுவில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த வகையில் மனுஷியும் நம்ம எப்பவுமே நம்ம வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஒரு சின்ன ஜோக்கோடு நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். 2 திருடர்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் மற்றவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணே நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களாமே, என்ன பதவி ஆசையா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பதவி ஆசையெல்லாம் கிடையாது, பயந்து பயந்து திருடிட்டுருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பயந்து பயந்து திருட தேவையில்லாத ஒரு மிக முக்கியமான தொழிலாக தான் இன்றைய அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஜோக் சொல்லுது. இது 1991 நான் படித்த ஜோக். இப்போ கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசியலில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சிறிய நிகழ்ச்சி, அதை பற்றி சொல்லிவிட்டு உரைக்குள்ளே போகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்போ இளவரசி தீபா கை குழந்தை, 1 வயது குழந்தை. நான் பூளவாடி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது அங்கே ஒரு நீண்ட வரிசை நிற்குது. அந்த வரிசை நல்ல வெயில் நேரம், நீளமான வரிசை. நான் ஒரு கையில் ஒரு சின்ன பக்கெட்டோடு நின்றுட்டுருக்கேன், இடுப்பில் குழந்தை. அந்த வரிசை மெதுவாக நடந்துகிட்ருக்கு. அது எதுனா பஞ்சாயத்து குடிநீர் வழங்கும் இல்லையா, அந்த குழாய், அது பொது குழாய். அப்புறம் திடீர்னு ஒரு பெண்மணி அந்த குழாயினுடைய பின்னால் இருக்கிற ஒரு பெரிய வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க. அங்கே தண்ணி நிறைஞ்சிட்டு இருந்த அந்த குடத்தை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அவங்களுடைய குடத்தை வச்சு தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்த எனக்கு அடப்பாவமே என்ன அவசரமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குடம் நிறையிற நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு பெண்மணி காலி குடத்தோடு வர்றாங்க.
அவங்க மகள் மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த குடத்த வாங்கி வச்சுட்டு, இந்த குடத்த அவங்கக்கிட்ட குடுத்துட்டு, இப்படி மாற்றி மாற்றி 20 குடங்கள். நாங்க இத்தனை பேர் நின்னுட்டுருக்கோம். அத பத்தி அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம புடிச்சுட்டே இருந்தாங்க. இப்ப எல்லாருமே அந்த கூட்டமே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டு இருந்தது மாரி தான் நான் யோசிச்சேன். இல்ல அவங்களுக்கு ஒரு வேள பழகிருச்சான்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த மட்டும் அப்படி இருக்க முடியாது இல்லையா? "பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாதுன்னு" பாரதி கத்துக் கொடுத்த அந்த இது அந்த நேரத்தில வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சு. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். "நாங்க இத்தனை பேர் நின்னுட்டுருக்கோம். நீங்க பாட்டுக்கு வரீங்க. 20 குடம் இந்த வெயில் நேரத்தில நான் கை குழந்தையோட நின்னுட்டுருக்கேன். ஒரு சின்ன பக்கெட் தான் நான் பிடிக்கணும்." அப்படின்னு சொன்னோனே அந்த அம்மா முகத்தில வந்து அப்படி ஒரு ஏளனம். அத கேட்கக்கூடாதவங்க கிட்ட கேட்கக்கூடாதவங்க ஒரு கேள்விய கேட்ட மாரி அப்படி ஒரு அலட்சியமான பாவத்தோட பார்க்குறாங்க. நான் அத விடல. மறுபடியும் அந்த கேள்விகள் மேல கேள்வி கேட்டோனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருது. அப்புறம் வார்த்தைகள் தடித்து ஒரு கட்டத்தில வந்து உங்களுக்கு அறிவு இருக்காம்மான்னு நான் கேட்டேன். அவ்வளவுதான். அந்த அம்மா தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துட்ட மாரி கோபம் வந்து என்ன கெட்ட வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வ அது இன்னும் இதாகி அவங்க என்ன அடிக்க வர மாரி வந்தபோது நான் கையில இருந்த பக்கெட்ல அவங்கள ஒரு போடு போட்டுட்டேன். சன்னமா தான். அப்புறம் இந்த பஞ்சாயத்து வந்து எங்க வீட்டுக்கு போகுது. எங்க அப்பா, அம்மா கிட்ட அந்த அம்மா கொண்டு போறாங்க. "உங்க மக வந்து இப்படி என்ன அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது எங்க அப்பாவோ, அம்மாவோ, எங்க பெற்றோர் என்ன பண்ணியிருக்கணும்னா, என் பக்கம் நின்றுக்கணும் இல்லையா? ஆனா அவங்க என் பக்கம் நிக்கல. அந்த அம்மாவ சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுச்சுன்னா, சக மனிதர்களோ, அல்லது சாமானிய மக்களோ, ஓ அவங்கள அச்சுறுத்துற வகையில ஏதோ ஒரு பின்னணி அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. அது சாதி பின்னணியா இருக்கலாம், அல்லது பண பின்னணியா இருக்கலாம், அல்லது கட்சி சார்ந்த ஒரு அதிகார பின்னணியா இருக்கலாம். அப்ப அந்த பின்னணி இருக்கவங்க அப்படித்தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத அந்த அம்மா அன்னைக்கு நிரூபிச்சாங்க. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்துச்சு. ஒரு குக்கிராமத்தில படிப்பறிவு இல்லாத ஒரு வயதான பெண்மணிக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சோ, சமூகத்த பத்தின எந்த ஒரு வ அலட்சியம் இருந்துச்சோ, அதே அலட்சியத்துக்கு கொஞ்சமும் குறையாத அலட்சியத்தோட தான் இன்றைய அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா, உங்களால மறுக்க முடியுமா? ஆண்டுகள் கடந்துக்கிட்டே போகுது. ஆனா ஏதாவது மாற்றம். அந்த அம்மாவது தனி மனுஷி. அரசியல் வந்து நம்ம வாழ்க்கையே நம்பி ஒப்படைச்சிருக்கோம். அதில இருக்கவங்களுக்கு இந்த மாரி சிந்தனை தான் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சே நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். இல்லையா? இதுதான் இன்றைய அரசியல். மனித வாழ்க்கையை பற்றி அடிப்படை வினா எழுப்புகின்ற எவராக இருந்தாலும், ஒரு அசட்டு விடையில அடைக்கலம் கொண்டு விடுவார்கள் அப்படின்னு எங்கேயோ படித்த நினைவுக்கு வருது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையை பற்றிய அடிப்படை கேள்விகள கேட்குற ஒரு அம் மனுஷியா தான் வளர்ந்துருக்கேன். ஆனா, இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த அடிப்படை கேள்வி எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமான கேள்விய கேட்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அசட்டு பதில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. இயேசுநாதருடைய கேள்வி அத்தகைய ஒரு மிக மிக தீவிரமான கேள்வி. ஏன்னா, அவர் வந்து சிரிக்கவே தெரியாத மனிதர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ தேவாலயங்கள் வந்து வணிகர்களுக்கு உரியதா இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டை வச்சு அவங்கள அடிக்கணும்னு நெனச்ச ஒரு அம் மனசாட்சி உள்ள மனிதர் அவர். அவருடைய வினாவினுடைய தீவிரம் வந்து மிக அதிகம். ஆனா, அந்த தீவிரமான அவருடைய வினாவுக்கு கிடைச்ச விடை என்னன்னு கேட்டா, சிலுவை சுமந்து சாக வேண்டிய நிலைமை. அவர் உயிர்த்தெழுந்ததெல்லாம் அப்புறம். சித்திரவதைக்கு ஆளாகி உயிரை துறக்க வேண்டிய ஒரு அசட்டு விடை தான் அவருக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் இத அவரு சொல்றாரு. இப்போ என்ன பொறுத்தமட்டில நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய அந்த அடிப்படை வினாவை வந்து நான் மட்டுமே வச்சுட்டுருந்த வினாவை இப்ப நான் என்னுடைய பெண்களுக்கு கடத்திட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த அடிப்படை வினாவ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எதிர்காலத்தில இனி வர்ற விடை வந்து கண்டிப்பா அசட்டு விடையா இருக்காது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விடையா இருக்கும். அந்த விடையத்தான் நான் பெண் அரசியல் அப்படின்னு நினைக்கிறேன். பெண் அரசியல், பெண்களால், பெண்மையுடன் அப்படின்னு நான் பேச வர்றது, எல்லா கேள்விகளுக்குமான ஒரு நல்ல விடை, சிறந்த விடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண் அமைப்பு அப்படின்னு ஒண்ணு தொடங்கி, பெண் அரசியல், பெண்களால், பெண்மையுடன் அப்படின்னு பேசத் தொடங்கின பிறகு, அந்த அரசியல் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? அரசியல்னாலே எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அ வரலாறு சம்மந்தப்பட்ட தரவுகளோட, புள்ளி விவரங்களோட,
அரசியல் பற்றி பேசணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, அந்த அடிப்படையில் இந்த வரலாற்றை போய் பார்ப்போம், அணுகி உள்ளே போய் கொஞ்சம் பார்ப்போம்னு நினைக்கும்போது தான் அந்த வரலாறு எவ்வளவு குரூரமானது அப்படிங்கிற அதன் குரூரம் விசுவரூபம் எடுத்து நிற்கிறத என்னால் பார்க்க முடியுது. வரலாறு முழுக்க நான் எப்பவுமே சொல்கிறது தான், உண்மையை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப தான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஆண்களுடைய வரலாறு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போர்களும் போராட்டங்களும் புரட்சிகளுமாக கொலைகள் நடந்துக்கிட்டே இருந்த வரலாறு. அதில் நல்லதே நடக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நல்லது நடந்திருக்கு. காட்டு மிராண்டியாக இருந்த மனிதன் இன்று இந்த அளவுக்கு நிறைய கண்டுபிடிப்புகளோட ஒரு மக்களாட்சி அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கான்னா அதெல்லாம் நடந்த நல்லதுகள் தான். ஆனால் இந்த வரலாற்றில் இன்னும் போய் முட்டி மோதித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பெண்கள் பொறுத்த மட்டில் இந்த வரலாற்றில் அவங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. வரலாறு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று வரலாறு எப்போவுமே தோற்று போனவர்களுக்கானது கிடையாது, வெற்றி பெற்றவர்களுக்கான வரலாறு. இப்போ 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அதனால் அவரை உயர்த்தி பேசுகிறது வரலாறு. அதே ஹிட்லர் தோற்று போனவர். இப்போ சப்போஸ் ஹிட்லர் ஜெயிச்சிருந்தா அவருடைய அத்தனை தவறுகளையும் தாண்டி அவர் நல்ல விதமாக பேசப்பட்டிருக்கலாம். ஏன்னா வரலாறுகள் அப்படி தான் எழுதப்பட்டுருக்கு. இப்போ இந்த வரலாற்றில் இன்னொன்று பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த உலகம் மானுட பேரழிவுகளை நிறைய சந்திச்சிருக்கு. அமெரிக்கா அணுகுண்டு வீசிச்சு இல்லையா? ஹிரோஷிமா, நாகசாகி, ஜப்பானில் வீசின அது ஒரு மிகப்பெரிய மானுட பேரழிவு. பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டது. இன்னொரு மானுட பேரழிவு ஹிட்லருடைய இன அழித்தொழிப்பு. அதுலேயும் அப்படி தான் திட்டமிட்டு கட்டங்கட்டி அவர் நிறைய யூதர்களை கொன்று குவிச்சார். அதுதான் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அந்த மக்களுக்கும் அவர் வெறியூட்டி அதை செய்ய வச்சார். இன்னொன்று ருஷ்ய புரட்சிக்கு பிறகு ஸ்டாலின் முன்னெடுத்த குழக்குகளினுடைய அழித்தொழிப்பு, அதுவும் மானுட பேரழிவு தான். இது இல்லாமல் இன்னும் வரலாறு நெடுக இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த வரலாறுகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது தான் பெண்ணினுடைய கேள்வி. பெண் என்ன நினைக்குதுன்னா, இந்த வரலாறு நிறைய நல்லவர்களை சந்திச்சிருக்கு, நிறைய நல்லதுகளை செஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஒரு சல்யூட், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இனி நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, எதிர்காலத்தில் ஒரு புதிய வரலாறு எழுதப்படணும். ஒரு உயிர் கூட அகால மரணம் அடையாத ஒரு புதிய வரலாறு பெண்களால் எழுதப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். அதாவது பெண்களுக்கான அந்த தன்மைகள் அதை நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பெண்களை பொறுத்த மட்டில் ஆண்களிடம் ஒட்டுமொத்தமாக தோற்று போனவர்கள், அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதனால தான் நான் முதல்ல எழுதின பெண் அரசியல் புத்தகத்தை ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியல் அப்படிங்கிற கேப்ஷனோடு எழுதினேன். இதை ஞானி தன்னுடைய நெருப்பு மலர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். சுதந்திர போராட்டத்தில் சுமார் 30 பெண்கள், ஆண்கள் எப்படி போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அதே மாதிரி ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய குட்டி குட்டி வரலாறையெல்லாம் தொகுத்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்லுவார், இப்போ இந்த ஈழ விடுதலை போரின் போது சயனைடு கலாச்சாரம் இருந்துச்சு இல்லையா? அதாவது தற்கொலைப்படை மாதிரி ஆண்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்திய சுதந்திரத்துக்காக பெண்கள் பலரும் அந்த மாதிரி சயனைடு குப்பியோடு இருந்திருக்காங்க. சயனைடு சாப்பிட்டு இறந்தும் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வரலாறு எதுவுமே வெளியில் வரவே இல்லை. அதுக்கு ஒரே காரணம் அவங்க பெண்கள் அப்படிங்கிறது தான். அதை அவர் ஆதங்கத்தோடு சொல்லியிருப்பார். பெண் அரசியல்னு பேசுகிறோம். பெண்களுடைய அரசியல் வேறு விதமானது. அது கருணையை, அதாவது அதிகாரத்துக்கு பதிலாக கருணையை, தாய்மையை, மென்மையை முன்வைக்கிறதா இருக்கும். அந்த அரசியல் இந்த மாதிரி கொலைகளுக்கு அனுமதிக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் சிறைச்சாலைகள் இருக்கிறது என்னுடைய மனசை உறுத்துகிற ஒரு விஷயம். மனிதர்களுக்குள்ள சக மனிதர்களை குற்றவாளி ஆகிறதுக்கான எல்லா தன்மைகளையும் வச்சுட்டு அவங்கள குற்றவாளியாக்கி கொட்டடியில் அடைச்சி சித்திரவதை பண்ணுறதெல்லாம் எந்த வகையான நாகரிகம்? நம்ம 20,000 ஆண்டுகள் நாகரிகம், மனித நாகரிகம் இருக்கிறதா பேசுகிறாங்க. அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? இன்றைய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் அவங்களுடைய சுய
ஒரு கட்சின்னு இருந்தால் அதில் இருக்கிற 1008 பிரச்சனைகளில் மக்களை பற்றியோ இவ்வளவு நுணுக்கமாக ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் சிந்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நிச்சயமாக நடக்காது. அது பெண்களுடைய சிந்தனைக்கு தான் வரும். ஏன்னா பெண்கள் வந்து ஒரு குழந்தையை கருவில் சுமந்து அது கருவில் உருவான உடனேயே அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தங்களுடைய அத்தனை அன்றாட செயல்பாடுகளை மாற்றிக்கிற அளவுக்கு வேறு விதமானவர்கள் பெண்கள். அந்த உணர்வுகளெல்லாம் ஆண்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பா மகன் 2 பேத்த எந்த குற்றமும் செய்யலை. அந்த ஊரடங்கு ஏதோ கதவு சாத்தலைங்கிற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி ஜ சிறையில் கஸ்டோடி மரணம் நடந்துச்சு. அதை செய்தவர்கள் யாருன்னு கேட்டால் காவலர்கள். காவலர்கள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நம்ம எப்படி அதை நினைக்கணும்? அதை எப்படி அது மரியாதைக்குரியதாக வச்சுருக்கணும்? ஆனால் அவங்க வந்து அவ்வளவு குரூரமாக அவங்க 2 பேர்த்தையும் அடித்து 2, 3 நாள் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்காங்க. ஒரு துளி மனித நேயம் அந்த மனிதர்களுக்கு இருந்திருந்தால் அது நிச்சயமாக நடந்திருக்காது. அப்போது மனிதநேயம் அப்படிங்கிறது இங்கே கற்றுத்தரப்படுறதே இல்லை அப்படிங்கிறது உண்மை. காவலர்கள் சட்டம் ஒழுங்கை காக்கின்றவர்கள் மத்தியிலேயே மனித உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கும்போது வேறு எங்கே நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போது அதுக்கு எதிராக சாட்சி சொன்னது வந்து ஒரு பெண் தான். ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் காவலர் தான் தன்னுடைய மனசாட்சியினுடைய தவிப்பை சாட்சின்னு சொல்கிறதுக்கு மூலமாக தணிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த மகன் பெனிக்ஸா அப்படின்னு பேர் நினைக்கிறேன். அவர் வந்து அரசு மருத்துவமனையில் கொரோனானால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த கொரோனா நோயாளிகள் இறந்தவங்களோட இவரையும் எரிச்சிட்டு அந்த கேஸை மூடி மறைச்சிடலான்னு நினச்ச போது அங்கே இருந்த ஒரு பெண் செவிலியர் தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இந்த செய்தியை வாரம் 2 முறை இதழ் ஜூனியர் விடன் நினைக்கிறேன் அப்படி மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. அப்போது பெண்களுடைய மனசாட்சி இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை சொல்ல முடியும். இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பெண் பத்திரிகையாளர் தான் ஆக்ரோஷமாக கருத்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா? ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இதைத்தான் நான் ஒரு 4 வரி கவிதையில் சொல்லியிருப்பேன். பால் சுரக்கும் மார்பகத்தின் கீழ் இரக்கத்தின் ஈரம் காயாமல் பத்திரமாக இருக்கிறது பெண் இதயம் அப்படின்னு. அப்போ அந்த பெண்கள் முன்னெடுக்கிற அரசியல் நிச்சயமாக வித்தியாசமானதாக உயிர் காக்கின்ற அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதைத்தான் நம்ம பெருமிதமாக மீண்டும் பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் அப்படின்னு சொல்கிறோம். பெண் அமைப்பை பொறுத்த மட்டும் நான் என்னுடைய பெண்களிடம் ரொம்ப தைரியமாக சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அது மற்ற கட்சிகள் மற்ற இயக்கங்கள் அப்படி தன்னுடைய ஆட்களோட பேசுதா என்னன்னு தெரியாது. நான் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், சொத்துக்கள் சேர்க்காதீங்க. நீங்கள் சொத்து சேர்க்கறது அப்படிங்கிறது அது ஒரு பழமையான சிந்தனை. அந்த காலத்தில், அதாவது உயிர் பயம் இருந்த காலத்தில் எப்படி ஒரு ஆயுதத்தை பக்கத்தில் வச்சுட்டே மனிதன் படுத்திருந்தானோ அதே மாதிரி இப்போ தங்களுக்குரிய ஒரே ஒரு பாதுகாப்பு பணம் தான் அப்படின்னு மனித குலம் சிந்திச்சு பணத்தின் பின்னாலே ஓடிட்டுருக்கு கண்ணை மூடிட்டு. ஆனால் இப்போ அப்படி நிலைமை அப்படி கிடையாது. 12 குழந்தைகள் 10 குழந்தைகள் அப்படின்னு பெற்று வளர்த்த போதாக கூட அவங்க அந்த மாதிரி செய்யறதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை பெற்று வளர்க்குறோம். அவங்களுக்கு தேவையான படிப்பை கொடுக்குறோம், வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க துணை சேர்க்கும்போது அதுலேயும் தனக்கு பொருத்தமான நல்ல சம்பாதிக்கிற ஒரு துணையைத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் ஏன் மாஞ்சு 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 மறுபடியும் சொத்து சேர்க்குறீங்க? சொத்து சேர்க்குறதுங்கிறது என்ன தெரியுமா? அதை மற்றவர்களுடைய பங்கை வந்து நீங்கள் திருடுறது. அதை யாரும் சொல்லித்தரலைன்னாலும் நம்ம இனி யோசிக்கணும். இப்போ நான் இப்படி சொன்ன உடனே பெண்களெல்லாம் சொத்து சேர்க்குற ஆசையவே நிறுத்திக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து வேறு மாதிரி மாறிடுவாங்க அப்படின்னு அல்ல. சில கருத்துக்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது அவங்க சிந்தனைக்குள்ளே நுழையும், ஒரு சிறிய திறப்பு உருவாகும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். இன்னொன்று நான் சொல்கிறது உண்டு, பெண்கள் வந்து இந்த நகை அணிகிறது, அந்த ஆடம்பர மோகம் இதையெல்லாம் கூட நான் அவங்க நேருக்கு நேராக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அழகாக தோணுன்னா அந்த உலோகங்கள் எடுத்து நீங்கள் மாட்டிக்கிறனால நீங்கள் அழகாயிட மாட்டீங்க. நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய அறிவின் தீட்சண்யம்.
கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் அழகாக இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. மற்றபடி இந்த நகைகளை சுமக்கிறனாலேயோ பளபளன்னு உடைகளை போட்டுக்கிறனாலையும் நிச்சயமாக அழகு வராது அப்படின்னு நான் தைரியமாக சொல்லிகிட்ருக்கேன். பெண் அமைப்பு அதனுடைய அந்த நேர்மை திறத்தினால இன்னமும் வளர்ந்து ஒரு கட்சியாக உருவாகி மக்களுடைய ஏகோபித்த வரவேற்போட ஆட்சியை பிடிக்குமானா பெண் முதலாக உடனடியாக செய்யக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் 2 இருக்கும். அது கவனம் செலுத்தக்கூட மிகப்பெரிய பிரச்சனைகள் 2 தான். ஒன்று வறுமையை ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஈடுபடும். போர்க்கால நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ கொரோனா பேரழிவு வந்தபோது அரசனுடைய அத்தனை நிர்வாக இதுகளும் முடுக்கி விடப்பட்டன. கொரோனாவை ஒழிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ வறுமையை ஒழிக்க முடியாத ஒன்றே கிடையாது. ஆனால் அந்த சிந்தனை இருக்கணும், வறுமையை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இந்த ஆமை வேகத்தில் போயிட்டுருக்க இந்த அரசியல்வாதிகள் வறுமையை ஒழிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, கோடியாக தினமும் கோடியாக மக்கள் ஏதோ ஒரு மூலைகளில் இறந்துட்டுருக்காங்க. அதாவது ஒரு துப்பாக்கியில் ஒரு சூடு போட்டு உடனே சாகிறதும் கூட பரவாயில்ல, அணுவாக சாகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிற ஒரு சிலரை பார்த்தபடியே அது எதுவுமே தங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதையெல்லாம் உருவாக்குறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு கொடூரமான சிந்தனை உள்ள மனிதர்கள் மத்தியில் கோடிக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றின சிந்தனை எதுவுமே இல்லை. பிரம்மாண்டங்கள் மட்டும் தேவைப்படுது. இப்போ இந்த பிரம்மாண்டங்கள்னாலே எனக்கு கொஞ்சம் உள்ளூர பயம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இராணுவங்கள் பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள், சீருடைகள், பேரேட், அப்புறம் விமான சாகசங்கள், இராணுவ தளவாடங்களுடைய அணிவகுப்பு பார்த்தா அத்தனையும் பிரம்மாண்டம். ஆனால் அது செய்கிற தொழில் என்ன? உயிர்கொலை, கொலை தொழில் இல்லையா? ஒரு கேவலமான சொல்லலாமா கூடாதான்னு தெரியாது. அந்த தொழிலுக்கு அவ்வளோ பிரம்மாண்டங்கள். இவ்வளவு நாட்களாகியும் அதை மாற்றணும்னு யாருக்காவது சிந்தனை இருக்கா? இப்போ ட்ரம்ப்போ அவரை மாதிரி மனநிலை இருக்கவங்களோ இதை பற்றி சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் அரசியல், ஆண்களினுடைய அமைப்புகள், அரசியல் எல்லாமே ஆண்கள் மாதிரியே இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குற்றம் சாட்டுறோம். அதில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து புரிஞ்சுக்கணும். இது குற்றம் சாட்டுற நோக்கம் அல்ல. இதிலிருந்து எப்படியாவது விடுபட்டு இந்த மனிதகுலம் ஒட்டு மொத்த மானுடமும் ஜெயிச்சிடணுங்கிற ஒரு ஆதங்கம் தான். அதே மாதிரி இன்னொன்று கார்ப்பரேட், அது எவ்வளோ பிரம்மாண்டமானது. அந்த கட்டிடங்களாகட்டும், அங்கே வேலை செய்கிறவங்களாகட்டும், அந்த அலுவலக அறைகளாகட்டும், எல்லாமே பிரம்மாண்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன? சுரண்டல், உழைப்பு சுரண்டல். இன்னொன்று நுகர்வு கலாச்சாரத்தை உருவாக்குறது. தேவையோ தேவையில்லையோ நிறைய உருவாக்கி மக்களை நுகர்வுக்கு அடிமையாக்கிறது. யாரோ எங்கேயோ என்னவோ செத்துட்டு போங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் விதவிதமாக வாழ்கிறதுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேவலமான பிரம்மாண்டங்கள் தான் இங்கே இருக்குது. இன்னும் நிறைய சொல்ல முடியும். கோவில்கள், அது இதுன்னு சொல்லிகிட்டே போக முடியும். அதனால தான் அந்த மாதிரி எதுலேயும் போகாமல் மிக மிக எளிமையாக வாழ்க்கைங்கிறது எவ்வளவு எளிமையாக அழகாக வாழ முடியும் அப்படிங்கிறது பெண்களால் சொல்ல முடியும். அவங்களுடைய சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை நீங்கள் வச்சாலும் அதெல்லாம் ஆண்களால் திணிக்கப்பட்டதாக இருக்குமே தவிர, இயல்பில் பெண்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் குழந்தைகள் மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போகிற அந்த மனசு இருக்குது. அதே குழந்தை மனசோட நீங்களும் வளர்ந்துருந்தீங்கன்னா இங்கே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை. உலகம் எப்போவோ வேறு மாதிரி மாறி ஒரு அமைதி பூங்காவா, அன்பு நடமாடுற இடமா மாறி இருக்கும். பெண் அரசியலில் வெற்றி பெற்றால் கல்வியை தான் முதன்மையாக எடுத்துக்கிட்டு அதை மாற்றுவோன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த கல்வியை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதாவது 2.5 வயசு குழந்தைக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அரை நேரம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே உட்கார வைக்கிற கல்வியை தான் எல்லாம் தேடி பிடிச்சி போகிறாங்க. அது என்ன ஏது? ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு நீங்கள் என்னத்தை தான் எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் என்னத்தை திணிக்க முடியும்? அந்த வயதில் பள்ளிக்கு போகிறதே தப்பு அப்படிங்கிறதான் வேறு நாடுகள்லாம் கண்டுபிடிச்சி அது விலகி 7 வயசு வரைக்கும் பள்ளி போக தேவையில்லை அப்படின்னு போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே 2.5 வயது குழந்தை
பள்ளிக்கு போயே ஆகணும். இன்னும் 1½ வயசுக்கு நீங்கள் ஸ்கூல் திறந்தா அதுக்கும் தயாராக தான் இருக்காங்க. அப்போ இதை மாற்றணுமா, மாற்ற வேண்டாமா? இது சொல்லி மனசோட சொல்லி சொல்லி மாற்ற விஷயம் கிடையாது. கல்வியில் இருக்கிற இந்த மாறுபாடு ஒரே ஒரு கல்வி முறை அத்தனை பேருக்குமானது. இதே இங்கே இப்படி ஒரு கல்வி இருக்கும்போது நீங்கள் அரசு பள்ளிகளுக்கு போனீங்கன்னா கழிப்பிடம் கூட இல்லை அப்படிங்கிறது தெரியும். இந்த எல்லா கொடுமைகளும் தெரிஞ்சே தான் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எத்தனையும் தெரிந்து தான் ஆட்சியில் இருப்பவங்க வந்து மீண்டும் உங்களை சந்தித்து நாங்கள் சாதனைகள் பண்ணிட்டோம், இன்னும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க வர்றாங்க. இப்போது இது நம்ம ஒரு தொடர்ந்து வரும் காரணத்தால் தொழுநோயை கூட சுகம் என்று பழகி கொண்ட சோம்பேறி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பற்றி எழுதும்போது நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். நம்ம நாட்டு மக்களும் அப்படி தான் இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு சோம்பேறித்தனம். எதையும் மாற்றலாம் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது, மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. அந்த ஆட்டு மந்தையிலேருந்து கொஞ்சம் கூட விலகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயத்தை எத்தனை பேர் பாடிட்டாங்க. பாரதியெல்லாம் சொல்லிட்டு அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, இல்லையா? அது இன்னமும் தொடருது, எவ்வளவு காலமானாலும் தொடரும். ஏன்னா அந்த அடிப்படை குணம். பெண்கள் வந்து பார்க்கறதுக்கு மென்மையாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஆவேசம், அந்த ஆங்காரத்தை நிறைய ஆண்கள் சந்திச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு கோபமாக இருக்கும், ஒரு அறச்சீற்றமாக இருக்கும். அந்த சீற்றத்தோடு தான் பெண் அரசியலுக்கு வந்தால் நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அப்படி மாற்றினா தான் பெண் அரசியலுக்கு வர்றதுக்கான நியாயம் இருக்குது. இல்லைன்னா அப்படி ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். அதனால் பெண் அரசியல் அப்படிங்கிறது ஏதோ பெண்கள் தங்களுடைய பெருமிதத்துக்காக தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்காக எடுக்கிற அரசியல் அப்படின்னு நினைக்காம, இது வந்து ஒட்டுமொத்த மானுடத்துக்குமான, மானுடம் என்பது ஆண் பெண் எல்லாரும் எல்லாருக்குமே பொதுவானது தான். இப்போ நான் இன்னொன்று பெண் அமைப்பில் வந்து மிக முக்கியமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் இல்லை நாங்கள் பண்ணுறது என்னன்னா சமத்துவம். இங்கே வந்து நான் இந்த 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு வந்திருந்தபோது ஒரு பெண் புத்தம் புதுசாக பெண் அமைப்புக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க என் பின்னாடி நின்றுக்கிட்டு நான் அந்த விருது வாங்கியிருக்கேம்மா, இந்த விருது வாங்கியிருக்கேம்மா, இன்னும் எனக்கு விருது வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எந்த ஒரு விருதுமே வாங்காமல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோற்றத்தில் நீங்கள் வந்தாலும் சரி, எந்த நகை நட்டு அவங்க நிறைய நகை நட்டும் போட்டிருந்தாங்க, எதுவுமே அணியாமல் வந்திருந்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணுன்னு வந்திருந்தால் போதும், பெண் உங்களை அரவணைக்கும், உங்களை வந்து மதிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை அந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல. இதைத்தான் பெண் அமைப்பு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருது. இப்போ பெரும்பாலான பெண்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் வந்து ஒரு தயக்கம், நான் இவ்வளவு படிச்சுட்டு இவங்களோட இறங்கி வந்து நிற்கிறதா, அவங்களோட கை கோக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் வந்துச்சு. அதையும் நாங்கள் பொறுமையாக கடந்து போனோம். எல்லாமே சொல்கிறத விட நம்ம எடுத்துக்காட்டாக செய்யும்போது சில தெளிவுகள் வரும் இல்லையா? அந்த தெளிவு இப்போ நிறைய பெண்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் பெண் அமைப்பை சேர்ந்த பெண்கள் வித்தியாசமாக இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே புரியும் அந்த எளிமை, அவங்க அந்த சுவீகரிச்சிருக்கிற எளிமை வந்து அவங்கள தனித்துவத்தோடு காட்டிகிட்ருக்கு. நீங்கள் எந்த தளத்தில் வர்றவங்களாக இருந்தாலும் சரி, பெண் அமைப்பை பொறுத்த மட்டில் பெண் என்னும் ஓர் ஒற்றை புள்ளியில் இணைவோம் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்ன அந்த வார்த்தையை வந்து இப்போது பல நூறு பெண்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெண் என்னும் ஒற்றை புள்ளியில் இணைவோம் அப்படின்னு. இப்போ இந்த பெண் அமைப்பு இந்த அளவுக்கு பேசப்படுற ஒரு அமைப்பாக எல்லோருடைய பார்வைக்கும் ஒரு வித்தியாசமானதாக தெரியறதுக்கு காரணம் நான் இல்லவே இல்லை. இதை ஆரம்பிக்கும்போது பெண் அரசியலுங்கிறது பேசுகிறதுக்கு எனக்கே ரொம்ப கூச்சம் இருந்துச்சு. இதை ஏற்றுக்குவாங்களா, அந்த அளவுக்கு பெண்கள் வந்து மெச்சூர்டாக இருப்பாங்களா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் அதையெல்லாம் அடித்து தகர்த்து கொஞ்ச நாள்லேயே இப்போ என்னை விட வெகு தீவிரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பார்த்திங்கன்னா, நான் என்னை வந்து அப்படி உட்கார வச்சுட்டாங்க மூலையில். அத்தனை பணிகளையும் எடுத்து செஞ்சு பெண்ணுனா என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு விழாவை எடுத்து காட்டியிருக்காங்க. இப்போ இந்த பெண் என்னும் ஒற்றை புள்ளியில் இணைவோம் அப்படிங்கிற இது இன்னும் கொஞ்சம் பறந்து விரிந்து மனிதர்கள் என்ற ஒற்றை புள்ளியில் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக மாறும். அதாவது பெண் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பது எப்படி உண்மையோ அதே மாதிரி ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஒரு குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான் நம்ம. ஆண்களிலையும் அவங்களுடைய
சில குறைகளை சுட்டிக்காட்டினாலும் அவங்களுடைய அபரிமிதமான என்னென்ன திறமைகள், என்னென்ன ஆற்றல், என்னென்ன நற்குணங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம சொல்ல தவறதே இல்லை. ஏன்னா, ஆண் ஆதிக்கம் எப்படியோ இந்த ஒரு இருட்டு மாதிரி இங்கே படிஞ்சிருச்சு. அதில் மூச்சு திணறின பெண்களுக்கு ஒரு ஆசுவாசம் தேவைப்படுது. ஒரு பெண் அமைப்புங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரம், அந்த விடுதலை எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது கொஞ்ச காலத்துக்கு. இப்போ அவங்க தனித்தனி ஆளுமைகளா மாறின பிறகு, அந்த ஆணாதிக்க சிந்தனையுடைய எதுவும் அவங்கள தொட முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்த பிறகு, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு கட்சியாக அது உருவெடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்சிக்கு வருவோம். அதாவது பெண் அரசியல்ங்கிறது மானுடத்துக்கானது அப்படிங்கிறத நான் இப்படி தான் விளக்கி சொல்ல முடியும். இப்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் பேசினா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றே ஒன்று ஆண்கள் தரப்பில் புரிஞ்சுக்க வேண்டியது, பெண் அரசியல் அன்னையரின் அரசியல். உங்கள் அம்மாவை மதிக்கிற யாருமே இந்த அரசியலை ஊக்குவிக்கணும், உடன் இருக்கணும், துணை இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.